ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க என்னோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி சாதத்துக்கான சைடிஷ் தான் செய்ய போகிறேன். மார்னிங் எப்போவுமே நம்ம பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருக்கோம். என்ன செய்யணும், என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிக்கும் போது டக்குன்னு இதை செஞ்சு முடிச்சிடலாம். ஈஸியான சைடிஷ்ஷு கூட ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நான் கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்கேன். கடுகு நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச பிறகு ஜீரகம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதையும் போட்டு அதுவும் நல்லா பொரியணும். பொரிஞ்ச உடனே வத்தல் உங்கள்கிட்ட கண்டிப்பாக நம்மகிட்ட இருக்கும். வத்தலை 3 வத்தலை கிள்ளி போட்டிருக்கேன். ஏன்னா நான் காரத்துக்கு வேறு எதுவுமே சேர்க்க போகிறதில்ல ஃப்ரெண்ட்ஸு. அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன், 3 வத்தலை கிள்ளி போட்டிருக்கேன். ஸோ வத்தலும் கொஞ்சம் இதான உடனே இந்த ஸ்டேஜில் நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், இது ஆப்ஷனல் தான். வெங்காயம் போட்டாலும் ஒன்று, போடலாட்டையும் ஒன்று தான். ஆனால் நான் போட்டிருக்கேன். கொஞ்சமாக போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். அதையும் நல்லா இதிலே பாயில் பண்ணிக்கோங்க. அந்த ஆயிலே இது எல்லாமே பாயில் ஆயிரும். கருவேப்பிலை கொஞ்சம் இதோட போட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸு. நான் பொட்டேட்டோ நல்லா கட் பண்ணி நான் வேக வச்சுட்டேன். வேக வச்சு 4 விசில், அதாவது குழையவும் கூடாது, அதே நேரத்தில் ரொம்ப இதாகவும் இருக்கக்கூடாது. அந்த ஸ்டேஜில் வெளியில் எடுத்துக்கோங்க. லைட்டாக மஞ்சத்தூள் தூவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வேக வச்சு எடுத்த பொட்டேட்டோவை நான் லாஸ்ட்டாக உளுந்து போட்டிருக்கேன். உளுந்து போட்டிங்கன்னா அந்த பொட்டேட்டோட சேர்ந்து சாப்பிடும்போது ஒரு மாதிரி கருக்குன்னு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸு. அதனால் எப்போயுமே நான் இப்படி செய்வேன். பொட்டேட்டோவை கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெசிபி ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். ஒன்லி பொட்டேட்டோவை வேக வைக்கிற டைம் தான் நம்மளுக்கு. மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. தாளிக்கிற ஐட்டம் எல்லாம் சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணிட்டாலே வேலை கம்ப்ளீட்டடாக முடிஞ்சிடும். ஸோ ஒரு டேஸ்டியான உருளைக்கிழங்கு பொடி மாஸ் நம்மளுக்கு ரெடி ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸு. குழந்தைங்களும் பொட்டேட்டோனாலே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை லைக் பண்ணுங்கள். இப்படி டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஒரு பொரியல் நம்ம பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி செய்கிற பொரியல் தான், டக்குன்னு நம்மளுக்கு ஞாபகம் வராது. ஸோ இப்படி பார்க்கும்போது உங்களுக்கும் செய்யணும்னு தோணும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். பாய்.